இந்த மழைக்காலம் உங்களுக்கு சளி, இருமல், தும்மல் அந்த மாதிரி தொந்தரவோட கண் அரிக்கவும் செய்யுதுங்களா? அப்படின்னா உங்களுக்கு அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படிங்கிற தொந்தரவு இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் நவீன் ஸ்ரீனிவாசன், கார்னியல் அண்ட் ரிஃப்ராக்டிவ் சர்ஜன், மதுரை ஐ சென்டரில் பணிபுரிகிறேன். இன்றைக்கி நம்ம அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கன்ஜங்டிவா அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம கண்ணோட வெள்ளை மொழி இருக்கு இல்லைங்களா, அதை தான் கன்ஜங்டிவான்னு சொல்கிறோம். இதில் நமக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும்பொழுது அதை நம்ம அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படிங்கிற தொந்தரவாக சொல்கிறோம். இது ஏன் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலர்ஜிங்கிறது நமக்கு ஜென்ரலாக ஒரு டஸ்ட் படுறதுனாலையும் வரலாம், நமக்கு ஒரு ஸ்மோக் இருக்கிறதுனாலையும் வரலாம், ஏதோ ஒரு சாப்பாடு ஒத்துக்காமல் போகிறதுனாலையும் வரலாம். அதே மாதிரி கண்ணுக்கு டஸ்ட்டு படும் பொழுது நமக்கு இந்த அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ் தொந்தரவு வரலாம். சில பேருக்கு இயல்பாகவே ஆஸ்மா தொந்தரவு இருக்கிற மாதிரி கண் அலர்ஜி தொந்தரவும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம ஆரம்பத்திலே கண்டறிஞ்சிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி மெடிகேஷன்ஸ் பார்க்கலாம். நமக்கு அலர்ஜி ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நம்ம பாடியில் மாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுலேருந்து ஹிஸ்டமின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் செக்ரீட் ஆகுது. இந்த ஹிஸ்டமின் நம்ம செல் அணுக்களில் போய் உட்காரும் பொழுது நமக்கு அது கொஞ்சம் வீக்கம் கொடுக்கும், அதே சமயம் இச்சிங்கான சென்சேஷன் கொடுக்கும். இது நம்ம தேக்க என்ன ஆகும்னா, இன்னும் நிறைய ஹிஸ்டமின் செக்ரீஷன் ஆகி இன்னும் நிறைய வீக்கமும் இன்னும் நிறைய இச்சிங் சென்சேஷனை கொடுக்கும். ஸோ இதனால தான் நம்ம கண்ணை தேய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம ரொம்ப வலியுறுத்துகிறோம். ஸோ ஐ ரப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைல்டாக இருக்கிற அலர்ஜி சிவியரான அலர்ஜியில் போய் முடியலாம். ஸோ அதனால் ஆரம்பத்திலே உங்களுக்கு அலர்ஜி மைல்டாக இருக்கிறப்பவே உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஐஸ் பேக் வச்சு நீங்கள் ஒத்தலை மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த ஹிஸ்டமினிக் செக்ரீஷன்ஸ் அளவுகள் கம்மியாக இருக்கும். அதே சமயம் உங்களோட அலர்ஜி ப்ராப்ளமும் ரிலீஃப் ஆயிரும். ஸோ ஆரம்பத்திலே இதை நம்ம சரி செஞ்சிட்டோம்னா ஜாஸ்தி ஹிஸ்டமின் செக்ரீஷன் ஆகி அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்டி ஹிஸ்டமின் ட்ராப்ஸு இல்லை டேப்லெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் போகாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாங்க. ஒன்று சீசனல், அதாவது நம்ம மழைக்காலங்களுக்கும் சில நேரம் ரொம்ப டஸ்டியாக இருக்கிற விண்டி சீசன்ஸ்லேயும் உங்களுக்கு இந்த அலர்ஜி தொந்தரவுகள் வரலாம். இன்னொரு டைப் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா பெரினியல், அதாவது வருஷம் பூராவே அவங்களுக்கு அந்த அலர்ஜி தொந்தரவு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு ஆஸ்மாங்கிறது கேர்ஃபுல்லாகவே இருக்கும், சில பேருக்கு சில நாட்கள் வரும். அதே மாதிரி இந்த அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸும் உங்களுக்கு ரெண்டு டைப்பாக நம்ம பிரிக்கலாம். இப்போ உங்களுக்கு அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு அடிக்கடி ஒரே வருஷத்தில் உங்களுக்கு 5-6 தடவை வருது அப்படின்னா நீங்கள் சீசனல் அப்படிங்கிற கேட்டகரி இல்லாமல் பெரினியல், அதாவது தொடர்ச்சியான அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்கிற கேட்டகரியில் உங்களை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்கள் கண்ணுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம தினசரி ஒரே ஒரு ஆயின்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதாவது இந்த ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணும் பொழுது கண்ணுக்கு அந்த வீக்கம் வர்றதோ அந்த அலர்ஜிக் ப்ராப்ளம் வர்றது தொடர்ச்சியாக வராமல் தவிர்த்துட்டே இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா மைல்டு, மாடரேட், சிவியர் ரியாக்ஷன் சொல்லாங்க. ஸோ உங்களுக்கு சிவியர் ரியாக்ஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீராய்டு மருந்துகள் கூட யூஸ் பண்ணுறதுக்கான ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது எப்பயுமே உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ரெகுலர் செக்கப்ஸும் நம்ம எடுத்துக்கணும். செல்ஃப் மெடிகேஷன்ஸ் நீங்களாக மருந்துகள் யூஸ் பண்ணும் பொழுது ஸ்டீராய்டுனால கண்ணுடைய ப்ரெஷர் ரைஸ் ஆகலாம், மற்றபடி கேட்ராக்ட் அந்த மாதிரி விஷயங்களும் சின்ன வயசுலேயே நமக்கு டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பக்குவமாக கவனமாக டாக்டர் கன்சல்டேஷனோட மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறதே பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குங்க. ஸோ இப்போ அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது, கண் அரிக்குது, இதோட பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. கண்டிப்பாக நம்ம கண்ணை தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது வேற ஒரு ப்ராப்ளம்ஸும் வரலாம். அதை பற்றி என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒன்று கண்ணை தேய்க்கும் பொழுது கண்ணோட ஷேப், அதாவது கார்னியல் ஷேப் அப்படிங்கிறது மாறும். அப்போ உங்கள் கண்ணுக்கு பவர் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த அலர்ஜி ப்ராப்ளம் ஜாஸ்தி யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தான் வருது. ஏன்னா கிட்ஸ் நிறைய டஸ்ட்டில் விளையாடுவாங்க அண்ட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதனால் நம்ம கிட்ஸுக்கு இது வரும்பொழுது நம்ம எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லான மெஷர்ஸ் நம்ம எடுக்க வேண்டியிருக்குங்க. ஸோ கண்ணை அவங்க தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும், கண்ணோட ஷேப் மாறுது, அதோட பவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த கண் கருவலி ஷேப் மாற மாற அது ஒரு கோனிக்கல் வடிவம் மாதிரி போய் முடியுங்க. அதை தான் நம்ம கெரட்டோகோனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கண்ணு தேக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த கெரட்டோகோனஸ்ங்கிற தொந்தரவு வரைக்கும் போய் முடிஞ்சால் அது கருவலி மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் அது கொண்டு போய் முடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு மைல்டான ஒரு அலர்ஜி ப்ராப்ளம் ஒரு சீரியஸான ஒரு ஐ ப்ராப்ளமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நம்ம உணர்ந்து நம்ம அலர்ஜி மைல்டாக இருக்கும் பொழுதே அதை சிம்பிளாக ஐஸ் பேக் அந்த மாதிரி வச்சு நம்ம சரி செய்யலாம். ஐ ரப்பிங்கை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இது ரெண்டு பண்ணாலே உங்களுக்கு மெஜாரிட்டி ப்ராப்ளம் சரியாயிரும். இது ரெண்டு பண்ணியும் சரியாகலை அப்படின்னா உங்கள் ஐ டாக்டர் நியர்பை இருக்கிறவங்கள பார்த்து
பேஸ்ட் மெடிகேஷன்ஸை எடுத்துக்கோங்க. இது அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் ஜாஸ்தியாகிட்டே இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பெஷல் ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் ட்ராப்ஸு உங்கள் டாக்டர் கன்சல்டேஷனோடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் சீரியஸ் ப்ராப்ளம் ஆகாமல் நம்ம தவிர்க்கலாம். தேங்க்யூ.